ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரியாக்ட் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்றைக்கி நான் போட போகிற வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் இந்த கண்டென்ட் எடுத்தது கிடையாது. ஓகேடா, வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் எடுத்து போட்டுட்டு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேடா, இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக் ஒரு ஹாலில் கவுச்சில் உட்காந்துட்ருக்க. அவரை சுற்றி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. அதாவது நம்ம ஜிமின், நம்ம யூங்கி, அப்புறம் நம்ம ஜின் 3 பேருமே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அவங்க 3 பேரில் நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, டேய் ஜங்குக், எவ்வளோ நாள்டா இப்படி இருப்பா? நீ அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைடா. அவன் புரிஞ்சுப்பான். நம்மட்டே அவனுக்கு எப்படிடா உன்னை பிடிக்காம போகும்? இல்லை ஜிமன், நடக்கிறது நடக்கட்டும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். கரெக்டு தான்டா, ஆனால் அதுக்குன்னு எல்லா விஷயங்களும் அப்படி இப்படி விட்டுற முடியாது இல்லையா? நீ போயிட்டு அவன்கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அவனா என்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நான் எதுவும் ஸ்டெப் எடுக்க போகிறதில்ல. ஆனால் ஒன்று, அவனை எப்போவுமே நான் பத்திரமா பார்த்துப்பேன். என் குழந்தடா அவனை நான் பொத்தி பொத்தி வச்சுப்பேன். நான் வாழ்கிறதே அவனுக்காக தான். அவன் தான் எனக்கு எல்லாமே. அவன் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலடா. அவனுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவனை பார்த்துக்கிறேன்ல, எனக்கு அந்த சந்தோஷம் போதும். ஆனால் ஜங்குக், இப்படியே இருந்துட முடியாது. லைஃப்ன்றது ஒன்று தான்டா. அதை பிடிச்ச மாதிரி வாழணும். நான் பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஜிமன். எனக்கு இந்த வாழ்க்கைக்கு எந்த குறையுமே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுதான் நானும் சொல்கிறேன். அவன் கூட இருக்கும்போது அவனும் சந்தோஷமாக இருக்கான். நீ எல்லா விஷயங்களும் அவன்கிட்ட எடுத்து சொல்லு. அவன் கண்டிப்பாக அவனை புரிஞ்சுப்பான்டா. எனக்கு என்கிட்ட எப்படி இருந்தாலும் ஓகே தான்டா. அவன் எப்படி இருந்தாலும் நான் அவனை பார்த்துக்க போகிறான். அவன் ஏன் என்னுடைய செல்ல குழந்தை. நான் அவனை பார்த்துக்கிறேன். அவன் என்னுடைய தங்கப்பிள்ளடா. அவனை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். நான் தானே பார்த்துக்கிறேன் அவனை. இப்போயும் எனக்கு டேவை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கொஞ்சம் கூட என் மேலே இருந்த பாசம் அவனுக்கு குறைஞ்சதே கிடையாது. அப்பப்போ ஐ லவ் யூலாம் சொல்லுவான். எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இது போதும் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம ஜிமின்கிட்டையும் யூங்கிக்கிட்டேயும் அப்படியே நம்ம ஜின்கிட்டையும் பேசிகிட்ருக்க. அவங்க 3 பேருக்குமே தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஏன் தான் இவன் இப்படி இருக்கான்னு தெரியல, எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக போய் சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பேசிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பர்சன் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே குதிச்சு ஓடி வந்துட்டுருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம டே தான். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் ஹாலில் உட்காந்துட்ருக்கிறத பார்த்ததும் குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, டேய், எனக்கு தெரியாமல் இன்றைக்கி நீ என்னெல்லாம் சாப்பிட்ட? டே, நான் என்ன உன்னை விட்டு சாப்பிட போகிறேன் சொல்ல? எல்லாமே உனக்கு பிடிச்சதாக வாங்கி வச்சுருக்கேன். போயிட்டு வெளுத்துக்கட்டு போ. பசியில் இருக்கல்ல? ஆமாம், ரொம்ப பசியாக இருக்குது தெரியுமா? ரொம்ப நேரம் விளையாடிட்டேன், ரொம்ப பசியாக இருக்குது. இப்போ பாரு, நான் பிடிக்கிற பிடில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நேராக கிச்சனுக்கு ஓடுறாரு. போய் பார்த்தா அவருக்கு பிடிச்ச எல்லா ஐட்டங்களையும் நம்ம ஜங்குக் வந்து அப்படியே அந்த டேபிள் மேலே அடுக்கி வச்சுருக்காரு. நம்ம டே அதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச், எனக்கு பிடிச்ச எல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அதிலருந்து ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக் இப்போ ஜிமினை பார்த்துட்டு, நான் சொன்னேன்ல, அவனுக்கு எப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வரானோ அப்போல்லாம் என்னை பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்கிறான். எனக்கு அதுவே போதும்டா. அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு. நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்க, ஆனால் அவன் வந்து முதல்ல ஹக் பண்ணது என்ன தான் அவனுக்கு பிடிக்கும். எனக்கு இது போதும்டா. உங்களெல்லாம் அவன் கண்டுக்க கூட இல்லை. எனக்கு இதுவே போதும். என்கிட்ட எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி
இருக்க மாதிரி பேசிகிட்ருக்காரு நம்ம ஜிமின் கிட்ட, நம்ம இவங்க கிட்டலாம். இவங்களும் பார்க்குறாங்க, இவனை திருத்த முடியாதுடா அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் எழுந்திருச்சு நம்ம டே கிட்ட போக, நம்ம டேவா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தவர் நம்ம ஜங்குக் கிட்ட வந்ததும் ஜங்குக்கும் ஊட்டி விடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் யூங்கி எல்லாருமே கிச்சனுக்கு வராங்க. நம்ம ஜிமின் தான், டேய் அவனுக்கு மட்டும் தர, எங்களுக்கெல்லாம் தர மாட்டியா? நான் ஏன் உனக்கு தரணும்? இதெல்லாம் ஜங்குக் எனக்கு வாங்கி கொடுத்தது, அதனால நான் அவனுக்கு ஊட்டி விடுறேன். உனக்கெல்லாம் என்னால் தர முடியாது, கிளம்பு. டே கிளம்பு கிளம்பு, காற்று வட்டும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே குழந்த மாதிரி பேசிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் எல்லாருமே சேர்ந்து, சரி ஜங்குக் பார்த்துக்கோ, நாங்கள் கிளம்புறோம், சேஃபாக இருங்க, எதனாவது ஒன்றுனா கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் யூங்கி அப்புறம் நம்ம ஜின் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நம்ம டேவுடைய ஷோல்டர்லேருந்து அவருடைய பேக் ஒன்று இருக்குது. அந்த பேக்கை வாங்கிட்டு, பேக் கூட கழட்டாமல் சாப்பிட்ருக்கேன், கை கால் கூட கழுவில தானே நீ? சாரி ஜங்குக், நான் ரொம்ப பசியில் இருந்தேன், அதனால தான். சொல்லக்குட்டில இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு. இப்படி எதனாவது பேசி என்னை மயக்கிடுறது? என்ன, எனக்கு ரொம்ப பசியாக இருந்ததுன்னு தான் சொல்கிறேன். சரி சரி சரி, ஃபேஸ் அப்படி வைக்காத, அப்புறம் நான் மயங்கி விழுந்துடுறேன். அப்படியா? டே ரொம்ப அழகாக இருக்கேன் நீ, தெரியுமா? எனக்கு தெரியும். ஜங்குக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ், ஜங்குக்கு எடுத்து கொடுத்த பேண்ட், ஜங்குக்கு எடுத்து கொடுத்த பேக், ஜங்குக்கு எடுத்து கொடுத்த கிளிப் எல்லாமே எனக்கு அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படி க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேயோடைய ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு, சரி சாப்பிட்டு குளிக்கணும், ஓகேவா? ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அழகாக சாப்பிட்டுருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படி ஒரு 9 o'clock அந்த மாதிரி ஆகிடுது நைட்டு. நம்ம டே வந்து டின்னர் சாப்பிட வேண்டிய நேரம். நம்ம ஜங்குக் டான்னு 9 மணிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டே கிட்ட கொடுக்க, அவரும் பசியில் இருந்தவர் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்றாரு. கூட நம்ம ஜங்குக்கும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு லேப்டாப்பில் அவருடைய வேலைகள் பார்த்துட்ருக்க, நம்ம டே வந்து பக்கத்தில் நம்ம ஜங்குக் ஷோல்டர் மேலே தலையை சாய்ச்சி வச்சுக்கிட்டு அவர் பார்க்குற வேலைகள் எல்லாத்தையுமே ஊற்று பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டே தான் ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கா நீ எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குற? எனக்கு ஸ்கூலில் நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க டே. ஸ்கூலில் நிறைய ஒர்க்கா? ஆனால் நீ கில்லாடி தெரியுமா, இந்த வயசுலேயே லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? உனக்கு தெரியும், நான் உனக்கு கற்றுத்தரேன்னா. சரி. ஆமாம், எப்போ தூங்குவேனே? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது ஜங்குக். இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே லேப்டாப்பை மூடி வச்சுட்டு அவருடைய டேபிளில் இருந்து 2-3 டேப்லெட்ஸ் எடுத்து நம்ம ஜங்குக்கு டே கையில் கொடுத்து, இந்தா போடு. இன்னைக்குமா? ப்ளீஸ் போடுட்டே. ஆனால் எதுக்கு நான் இதை சாப்பிட்றேன்? அது சீக்ரெட், எனக்கு சொல்ல மாட்டியா? சரி சொல்கிறேன், ஆனால் சொன்னதுக்கப்புறம் சாப்பிடணும். இந்த டேப்லெட் இருக்குல்ல, ஆரஞ்சு கலர், அதை சாப்பிட்டேன்னா நீ ரொம்ப க்யூட்டாக இருப்ப. அப்புறம் இதோ இந்த க்ரீன் கலர், இது சாப்பிட்டேன்னா உன்னுடைய வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறம் இதோ இந்த ஒயிட் கலர், இதை சாப்பிட்டேன்னா நீ எப்போவுமே குழந்த மாதிரி அழகாக இருப்ப. அப்போ ஜங்குக், இதெல்லாம் நான் அழகாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் சாப்பிட்றேன்னா? அப்படி கிடையாது, என்கிட்ட எப்போவுமே க்யூட்டாக இருக்கணும்ல. அப்போ நான் க்யூட்டாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு பிடிக்குமா? சிச்சி, அப்படிலாம் இல்லையே, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், ஆனால் நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும். சரி, இந்தா. ஆனால் இந்த ஒயிட் கலர் கசக்குதே, ப்ளீஸ் டே, எனக்காக சாப்பிடணும் ப்ளீஸ். சரி, இது சாப்பிட்டு தோ இந்த சிரப்பு குடி. அது வேணாம், அது ரொம்ப கசக்குது ஜங்குக். இது என்ன தெரியுமா? என்னது அது? இதோடைய கலர் பார்த்தியா? ரெட் கலர். ரெட் கலர்.
ரெட் கலர் எதுக்குமா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? லவ். ஆ இந்த டானிக் குடிச்சனா உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த லவ் குறையவே குறையாது. அப்படியே ஜங்கு. ம் அப்போ கூட நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் அந்த சிரப்பையும் வாங்கி குடிக்கிறாரு. க்யூட்டாக இருக்க அவர் பண்ணுற வேலையெல்லாம் நம்ம ஜங்குக் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி இப்போ படுக்கிறியா? ம் தூங்கு. ஜங்குக் நீயும் வா. இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கிட்ட போயிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்குக் தான் டீவை போட்டு, டே எழுந்திரி ஜங்குக், 5 minutes ப்ளீஸ். நோ மோர் 5 minutes. எழுந்திரி ஜங்குக் ப்ளீஸ். நோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் க்யூட்டாக எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அவருடைய கண்ணெல்லாம் கசக்கிட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக், எழுந்திரி எழுந்திரி கிளம்பு ஓடு. டெய்லி நீ எதுக்கு தான் என்னை பாட்டி வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் மாற்றி மாற்றி அனுப்பிட்டுருக்கே எனக்கு தெரியலை. நீ அங்கே போனாதான் ஜாலியாக இருப்ப. இங்கே நான் வேலைக்கு போயிடுவேன்ல, தனியாக இருப்பல நீ. நான் தனியாக இருக்கிறேன். வேண்டாம், தனியாக இருந்தால் ஆபத்து. நீ குழந்தல ஜங்குக். நான் குழந்தலாம் இல்லை, எனக்கு 18 years ஆகுது. நான் குழந்த கிடையாது. சரிடா, நீ குழந்தை இல்லை தான், பெரிய பையன்தான். ஆனால் அம்மாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் நீ இருக்கணும். அங்கே எவ்வளோ குட்டீஸ் இருக்காங்க, நீ வரலன்னா அவங்க ஏங்கி போயிட மாட்டாங்க. ஆமாம்ல. போ கிளம்பு, போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண, உனக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து பேக்கில் போடு. அண்ட் மறக்காமல் மெடிசன் பாக்ஸையும் எடுத்து வைக்கணும். சரி. போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை அப்படியே அனுப்பி வைக்க, இப்போ நம்ம டேவும் க்யூட்டாக போயிட்டு அழகாக ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அவருடைய பேக்கை பேக் பண்ணுறாரு. அந்த பேக்குள்ளே ஒரு நோட் வைக்கிறாரு, நிறைய ஸ்கெட்சு, கலர் பென்சில்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு கூட சேர்ந்து ஒரு மெடிசன் பாக்ஸையும் வைக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, வாட்டர் கேன் மிஸ் பண்ணிட்ட பாரு. நான் வாட்டர் கேன் அங்கேயே வச்சுட்டேன். அப்படிலாம் வச்சுட்டு வரக்கூடாது, புரியுதா? சரி. அப்புறம் வர வழியில் தண்ணி தக எடுத்துன்னா என்ன பண்ணுவேன்? சரி ஜங்குக், இனிமேட்டு நான் மறக்க மாட்டேன். கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை கூப்பிட்டுட்டு அழகாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நேராக அப்படியே நம்ம டேவோடைய அம்மா வீட்டில் கொண்டு போய்ட்டு நம்ம டேவை விட, நம்ம டேவும் அழகாக இறங்கிட்டு அங்கே வீட்டுக்குள்ளே ஒரு சில குட்டீஸ்லாம் இருக்காங்க. அந்த குட்டீஸை பார்த்து தான் வீட்டுக்குள்ளே ஓடிடுறாரு, அவங்க அம்மா கூட கவனிக்காமல். இப்போ நம்ம ஜங்குக் தான் வாசல்லே நின்றுட்டுருக்கா. நம்ம டேவோடைய அம்மா வந்துட்டு, ஜங்குக் நீ எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுருக்க? டே இங்கேயே இருக்கட்டும். வேணாம் ஆண்டி, நானே அவனை பார்த்துக்கிறேன். அவன் என்கிட்ட இருக்கும் போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு, ப்ளீஸ். ஆனால் இப்படி டெய்லியும் காலையில் நீ வந்து விட்டுட்டு வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஜங்குக்? எனக்கு டேவை பார்த்துக்கிறது ஒரு கஷ்டமே இல்லை ஆண்டி. வேலை போனாலும் பரவாயில்ல, நான் டேவை பத்திரமா பார்த்துப்பேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. டே இல்லாமல் எனக்கு ஒன்றுமே இல்லை. சரி ஜங்குக், பார்த்து இரு. நான் பார்த்துக்குறேன் ஆண்டி. அவனுடைய பேக்கில் மெடிசன்ஸ்லாம் வச்சுருக்கேன், அவனுக்கு கொடுத்துருங்க. சரிப்பா. சரி, நான் அப்போ கிளம்புறேன் ஆண்டி. அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி. இன்றைக்கி ஈவினிங் நானே வந்து அவனை கூப்பிட்டுக்கிறேன், கேபில் அனுப்ப வேண்டாம். சரி ஜங்குக். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. நேராக வேலைக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்மகிட்ட இந்த பக்கம் பார்த்தா குழந்தைங்களோட ஜாலியாக விளையாடிட்டுருக்காரு. மதியம் ஆனால் அவங்க அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க. குழந்தைங்களோட உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு நம்ம ஜங்குக் சொன்ன மாதிரி டேப்லெட்ஸையும் மறக்காமல் போட்டுடுறாரு. இப்போ அப்படியே எல்லாமே பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாடிட்டுருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகுது நேரம். நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. வண்டி எடுத்துகிட்டு நேராக நம்ம டேவுடைய வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. வண்டி சவுண்டு கேட்டதுமே நம்ம டே உள்ளே விளையாடிட்டு இருந்தவர் நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் ஜங்குக்கிட்ட ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம ஜங்குக்கை. இப்போ நம்ம டே தான் ஜங்குக்கை பார்த்து, வந்துட்டியா நீ? உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஐ மிஸ் யூ ஜங்குக். ஐ மிஸ் யூ டுடே. போகலாமா?
போகலாம். பாய் குட்டீஸ், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்குமே பாய் சொல்லிவிட்டு நம்ம டேவ் அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு போகிறாரு. அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ போகிற வழியில் நம்ம டே தான், ஜங்குக் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ சொன்ன மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாமே டைமுக்கு போட்டுட்டேன். அப்புறம் அந்த டானிக் இருக்குல்ல, அது குடிக்க தான் கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு, ஆனால் அதையும் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்களே. அட பாவி, ஐஸ்கிரீம் ஒன்று அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். ஒன்று தான் சாப்பிட்டேன். ரொம்ப குட்டி ஜங்குக், எனக்கு பத்தவே இல்லை தெரியுமா? நான் அப்புறம் குட்டீஸ்கிட்ட கேட்டேன், அவங்க தரவே இல்லை எனக்கு. டே, இனிமேட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது ஜங்குக். நானும் பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் அப்போதுலேருந்து அது செய்யாத, இது செய்யாத, இது மட்டும் பண்ணு, அது மட்டும் பண்ணுன்னு சொல்கிறேன். நான் பெரிய பையன் தானே, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனே. ப்ளீஸ் என்னை விட ஜங்குக். நோ நோ மீன்ஸ் நோ. எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ஒன்று அடிக்கணும்னு தோணுச்சு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோடைய ஷோல்டர் மேலே பட்டு 4 வைக்க நம்ம ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு நம்மகிட்டே அடிக்க. இப்போ ஒன்று நம்மகிட்டே தான், என்ன நீ சிரிச்சிட்ருக்க? நான் உன்னை அடிச்சிட்ருக்கேன். சரி ரொம்ப வலிக்குதுட்டே, அடிக்காத. அது அந்த பயம் இருக்கணும். சரி ஜங்குக், இன்னைக்கு வெளியே எதுனா சாப்பிட்லாமா? என்ன சாப்பிட்ணும்? ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். கோல்டு ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கேட்குற. ப்ளீஸ் ஜங்குக், அது என்னுடைய ஃபேவரட். நான் என்னைக்காவது தானே கேட்குறேன், ஆனால் இன்றைக்கி ஆல்ரெடி கோல்டு ஒன்று சாப்பிட்டுட்டேன். ப்ளீஸ் இப்படி எதனாவது பண்ணி சாதிச்சிட்றல நீ. ப்ளீஸ் ஜங்குக். சரி, வாங்கி தரேன். நீ ரொம்ப நல்ல பையன். ஐ லவ் யூ ஜங்குக். ஐ லவ் யூ டுடே. இங்கே இருக்குது பாரு கடை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் வண்டியில் போயிட்டுருக்கும் போதே நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு கடையை காட்ட நம்ம ஜங்குக்கும் அப்படியே அழகாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம டேக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாரு. நம்ம டே செம்ம ஹாப்பி. அழகாக சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஜங்கு கூடயே வந்துட்டுருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டே தான் அந்த குப்பை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்ட்டு டஸ்ட்பினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியே வராரு. நம்ம ஜங்குக்கு இல்லாமல் நம்ம ஜங்குக்குள்ளே காருக்குள்ளேயே உட்காந்துட்ருக்காரு. காருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது டஸ்ட்பின். இப்போ அப்படியே நம்ம டே தான் ஒரு 10 அடி தள்ளி கொண்டு போய்ட்டு அந்த டஸ்ட்டை போட்டுட்டு காருக்கு வரதுக்குள்ளே நம்ம டேக்கு தலைவலி ஆரம்பிக்குது. அவ்வளோ தலைவலிக்குது. என்னென்னு பார்த்தா சுற்றி வர அந்த வண்டி சத்தம் நம்ம டேக்கு சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு அங்கேயே உட்கார நம்ம ஜங்குக் பார்த்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பதறிக்கிட்டு நம்ம டேக்கிட்ட ஓடுறாரு. இப்போ நம்ம டேவை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு டே இங்கே பாரு, என்னாச்சு? ஜங்குக் தலை வலிக்குது. இதுக்கு தான் நான் எல்லாமே எங்கேயும் வெளியே போகாதுன்னு சொல்கிறது. வாடா, எனக்கு வலிக்குது. சரி இரு, நானே ஒன்று கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை அழகாக க்யூட்டாக கையில் தூக்கிட்டு அப்படியே காருக்குள்ளே போயிட்டு அமைதியாக உட்கார வைக்க நம்ம டேக்கு தண்ணி கொடுக்குறாரு. கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுறாரு நம்ம டே காம் ஆகுற வரைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு நம்ம டே நார்மலாக. இப்போ பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக் கிட்ட எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த ஹக்லேயே ஏன் ஜங்குக் எனக்கு இப்படி தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு வண்டி சத்தமே பிடிக்கல. சரி அழாத, ஒன்றும் இல்லட்டே, நான் சொன்னல நீ குழந்தைன்ட்டு, அதான் அந்த சவுண்டை கேட்டதும் பயந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஜங்குக். சரி அழாத, சரியா போயிடும், நான் இருக்கேன்ல. இனிமேட்டு நீ இல்லாமல் குப்பை போட கூட வெளியவே போக மாட்டேன். குட் பாய், என் கூடயே தான் இருக்கணும் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். சரி வீட்டுக்கு போகலாமா? போகலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அழகாக நம்மகிட்ட இவ உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்டை போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே போன உடனே நம்மகிட்டே தான் ஓடி போயிட்டு கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு நம்ம ஜங்குக் வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக் பார்க்குறாரு வழக்கம் போல் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் கொடுத்துட்டு அவருடைய வேலைகளை பார்க்குறாரு. இடையில டிவியும் கவனிச்சுக்கிறாரு. இப்படியே தான் நாட்கள் போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டுருக்க ஒரு நாள் நம்ம ஜங்குக் மனசுடைஞ்சு போயிட்டு கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப சேடாக டவுனாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலி இது ஒரு வீக்கெண்ட் அப்படின்றனால நம்ம ஜங்குக்கு வேலை இருக்காது, வீட்டில் தான் இருப்பார். அதுவும் இல்லாமல் வீக்கெண்ட் ஆனால் நம்ம டே அண்ட் ஜங்குக்குடைய அம்மா 2 பேருமே நம்ம ஜங்குக்குடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி சேடாக கவுச்சில் உட்காந்துட்ருக்கா. நம்ம டே அண்ட் ஜங்குக்குடைய அம்மா வந்து நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு, ஜங்குக் எல்லாம் சரியாயிடும், ஃபீல் பண்ணாதுடா. இல்லை ஆண்டி, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும்ன்ற அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன். புரியுது ஜங்குக், இது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஆமாம், இந்த நாளுக்காக ரொம்ப வெயிட் பண்ண ஆண்டி. ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இப்படி ஆகும் நான் நினைக்கல. பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நம்ம டேவுடைய அம்மா கிட்டே சொல்லிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான், ஜங்கு வேணும்னா டே கிட்ட பேசி பார்க்கலாமா? இல்லைம்மா வேண்டாம், அவனை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. அன்றைக்கி ஒரு நாள் அவன் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கேட்டான்ட்டு அவனுடைய ஃபேவரட் கடைக்கு கூப்பிட்டு போனேன். அவன் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் கூட இல்லாமல் தனியாக போயிட்டு குப்பையை போடுறதுக்கு தான்மா காரை விட்டு வெளியே இறங்கினான். தலைவலியும் ரோட்லேயே உட்காந்துட்டான் தெரியுமா? நான் அவனை கஷ்டப்படுத்த விரும்பலவா. அவனுக்கு இன்னமும் அந்த இன்சிடெண்ட்லாம் ஞாபகம் இருக்குது. அதுலேருந்து அவன் முழுசாக இன்னும் வெளியவே வரல. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் நம்ம திணிச்சோன்னு வைங்களேன், பாவம் அவன் இருக்கிற மாதிரி இருக்கட்டும், எவ்வளோ நாளானாலும் பரவாயில்ல, தேவா நான் பார்த்துக்கிறேன். சரிடா, ஆனால் இன்னைக்கு தெரியுமா, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. என் லைஃப்லேயே ரொம்ப நான் எதிர்பார்த்த நாள். என் லைஃப்பும் டேவுடைய லைஃப்பும் மொத்தமாக மாற வேண்டிய நாள். ஆனால் எல்லாம் நார்மலாக இருக்குது, இருக்கிறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். டே என் கூட இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறதெல்லாம் பேசிகிட்ருக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரு. ரொம்பவும் வீடே அமைதியாக இருக்குது. இப்போ டக்குன்னு ஒரு குரல் மேலே காரிடோரில் இருந்து, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. யார் நிமிர்ந்து பார்த்தா நம்ம டே தான். நம்ம டேவை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கும் சரி, அவங்க அம்மாவும் சரி, நம்ம டேவுடைய அம்மாவும் சரி வைட் ஐஸில் இருக்க. நம்ம ஜங்கு உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி நடந்து போயிடுறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஷாக்கிங் எக்ஸ்ப்ரெஷனோட. இப்போ மேலே படிக்கட்டில் இருந்து நம்ம டே அப்படியே கீழே இறங்கி வர நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிறாரு. இப்போ நம்ம டே தான், என்ன பார்க்குற? டே என்ன லூசா நீ திருன்னு முழிச்சிட்ருக்க? என்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா நீ? ஸ்கூலில் அன்னைக்கு என்னை எப்படி பார்த்தியோ அதே மாதிரி இன்னும் பார்த்துட்ருக்க. போடா போய் கிளம்பு. டே ஆனால் எப்படிடா டே, உனக்கு என்ன? எனக்கு ஜங்குக்கு இன்னைக்கு நம்மளுக்கு மேரேஜ்.
என்ன நீ இப்படி பியூட்டி ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துட்ருக்கேன்? அம்மா, ஆண்டி, நீங்களும்மா இவன் கூட சேர்ந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒருத்தன் தான் கல்யாணத்தையும் ஞாபகம் வச்சுருக்கேன் போல். நான் எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்து நின்றுட்டுருக்கேன். போங்க, போய்ட்டு ரெடி ஆகுங்க. மேரேஜ் வேறு. ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? நானும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் சூப்பராக நடந்திருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்க காணும். ஒரு பாட்டு சத்தம் இல்லை, ஒரு டெக்கரேஷன்ஸ் இல்லை. நான் மட்டும் இப்படி வந்து நின்றுட்டுருக்கேன். நீங்கள் கீழே வந்து பார்த்தா நீங்களாம் கிராண்டாக நின்றுட்டுருப்பீங்கன்னு நினச்சேன். அது வந்து உனக்கு என்னங்க ஆண்டி, நீங்களும் எனக்குன்றீங்க. எனக்கு என்ன சங்குக்கு எனக்கு தெரிஞ்சு டேக்கு. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. டே, நான் யார் உனக்கு? நான் யாரா? ஏய், இன்னும் உளறிட்டு இருக்க? நீ மெமரி லாஸ் ஆயிடுச்சா உனக்கு? ஏய், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற வேண்டாம், என்னை லவ் பண்ண வேண்டாம் 5 வருஷமா? டே, நம்ம 2 பேரும் 5 வருஷம் லவ் பண்ணோம்ல? ஆமாம். நான் உங்ககிட்ட எப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணேன்? ஹை ஸ்கூலில் என்னுடைய பர்த்டே அப்போது. உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா? என்ன சங்குக்கு எப்படி பேசுகிற நீனு? எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு சங்கு. என்னால் நம்ப முடியல டே. நீ எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சங்கு. நேரத்தை கடத்தாத. போயிட்டு ரெடி ஆகுறப்போடா. இன்னைக்கு என்ன நீ கல்யாணம் பண்ணாமல் நான் உன்னை விட மாட்டேன். அம்மா, டேக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. என் டே எனக்கு திரும்ப கிடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு டக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்க. நம்ம டேவும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம சங்குக்கு தான் அந்த ஹக்கை டக்குன்னு ரிலீஸ் பண்ணிவிட்டு, எப்படி டே, எப்போ, எப்படிடா சங்கு? அன்னைக்கு நீ எனக்கு மில்க் ஷேக் வாங்கி கொடுக்கும்போது தலைவலிக்குதுன்னு சொன்னேன்ல, அப்போயே எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு ஜங்கு. ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பயமாக இருந்துச்சு. நீ என்னை பார்த்துக்கிற விதம் 5 வயசு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்ட ஜங்கு. எனக்கு இன்னும் சொல்ல போனா அப்படியே இருந்திருக்கலாம் போல. நான் எனக்கு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டேன். எனக்கு எப்போ எதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்புறம் யோசித்தேன். கொஞ்ச நாளில் நம்மளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண டேட் வருதில்ல, அன்றைக்கி சொன்னேன் நான். அதுதான் இன்றைக்கி சொன்னேன். நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பயமாக இருந்துச்சு சங்கு. எதுக்குடா பயந்தேன்? ஐயோ டே, I love you more. எனக்கு நீ கிடைக்கணும், கொடுத்து வச்சுருக்கணும் சங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட திரும்பியும் நம்ம சங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்மகிட்ட சங்குக்கு 2 பேருமே ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணியிருப்பாங்க 4 வருஷமாக. வீட்டில் அழகாக கன்வின்ஸ் பண்ணி மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதிர்பார்க்காத விதமாக நம்ம டேக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதுவும் எப்போனா, இவங்களுக்கு மேரேஜ்க்காக ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிற நேரம் ஒரு ரோடை க்ராஸ் பண்ணும்போது ஒரு கார் வந்து நம்ம டேவை இடித்து அவருக்கு தலையில் கொஞ்சம் அடிபட்டு எல்லா விஷயங்களையும் மறந்துருப்பார். நம்ம சங்குக்கையும் ஃபுல்லாக மறந்துருப்பார். இவங்க 2 பேரும் ஸ்கூல் டேஸில் மிடில் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். நம்ம டேக் இப்படி ஆயிடுச்சுன்னதும் டாக்டர்ஸ் எல்லாருமே அவரை எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது, எதையுமே ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணக்கூடாது, அவருக்கா எதுனாவது ஞாபகம் வந்தால் அதுவாகவே வரட்டும், நீங்களாக எதுனாவது ட்ரை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்ல,
நம்ம டே ஜங்குக் யாருமே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்விடேஷன்லேருந்து, ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து, மண்டபம் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் டேக்கு இப்படி ஆனதும் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பாதி பேருக்கு இன்விடேஷன் கூட வச்சுருப்பாங்க. அதனால தான் நம்ம ஜங்குக், ஜிமின், யோங்கி, நம்ம டேவுடைய அம்மா, நம்ம ஜங்குக்குடைய அம்மா எல்லாருமா சேர்ந்து நம்ம ஜங்குக் கிட்ட எப்படியாவது டே கிட்ட சொல்லி புரிய வச்சு மேரேஜ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு ஞாபகம் வந்தால் அது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும், பிரச்சனைலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியாது, டே எப்போ கான்ஷியஸாக இருக்கானோ அப்போ தான் நான் அவனை மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் ஒத்த காலில் நின்றுப்பார். நம்ம டேக்கும் அன்னைக்கு நம்ம ஜங்குக் கூட கடைக்கு போயிட்டு அவருக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டஸ்ட்பினில் போட்டு திரும்பியும் காருக்கு வர நேரம் ஒரு தலைவலி வந்திருக்கும் இல்லையா? அந்த தலைவலி வந்ததுக்கு காரணம் அங்கே உள்ள கார் சவுண்டு, அந்த ஹார்ன் சவுண்டு, இன்ஜின் சவுண்டு, அது எல்லாமே நம்ம டேக்கு ஒரு தடவை கேட்டுச்சு. காதுக்குள்ளே மண்டைக்குள்ளே கேட்டுச்சு. எப்போனா அவருக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆகிறப்போ. அந்த ஒரு சைடு எஃபெக்ட் தான் இந்த காரோடைய ஹார்ன் சவுண்ட்லாம் கேட்டால் திரும்பியும் நம்ம டேக்கு தலைவலி வருது. அதே மாதிரி தான் அன்றைக்கி தலைவலி வந்திருக்கு. ஆனால் வந்தது அப்படியே போகாமல் அவருக்கு எல்லா விஷயங்களையும் ஞாபகப்படுத்தியிருக்கு. அன்றைக்கே நம்ம டேக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் நம்ம ஜங்குக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் பயந்து போயிட்டு சர்ப்ரைஸாக கல்யாண டேட் அன்றைக்கே சொல்லலான்ட்டு இன்றைக்கி சொல்லியிருப்பார் நம்ம டே. அதாவது இன்றைக்கி காலையில் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சோகமாக சேடாக பெட்ஸாகி உட்காந்ததுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண நாள், இன்றைக்கி அவங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டிய நாள். ஆனால் ஆகாமல் டே மெமரிலெஸ் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தில் உட்காந்துட்டு இருந்திருப்பார், ஒரு கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருந்திருப்பார். ஆனால் நம்ம டே வந்து இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்க நம்ம ஜங்குக் டோட்டல் ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக், நம்ம டேவுடைய அம்மா, ஜங்குக்குடைய அம்மா, அவங்களுடைய அப்பா, நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம டேவை பார்த்துட்டு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம டேக்கு திரும்பி எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. டேவை கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க, எப்படியோ உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவரை சுற்றி இருக்கவங்க அவர்கிட்ட அவர் எப்படி இருந்தாலும் குழந்தை மாரி தான் அவரை பார்த்துக்கிறாங்க அப்படின்றத அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. மெயினாக சொல்ல போனோன்னா நம்ம ஜங்குக் ஒரு ரியல் லவ் அப்படின்றது ரொம்பவும் அழகான ஒரு விஷயம் இல்லையா? அதை நம்ம டே ஜங்குக்கிட்டேருந்து ஃபீல் பண்ணுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்லாம் திரும்பியும் இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறாங்க. இவங்களுக்கு மேரேஜும் ஆகுது. அந்த மேரேஜ் ஆன கையோட நம்ம ஜங்குக் நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உன்னை நான் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு கண்ணீர் மழுங்க நம்ம டேக்கு கன்னத்தில் முத்தத்தை கொடுக்குறாரு. நம்ம டேவும் அவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு நானும் உன்னை எப்போவுமே விட மாட்டேன் ஜங்குக், உனக்கு பிடிச்ச குழந்தையாகவே நான் எப்போவுமே இருப்பேன், உன் கூட ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்வேன், உன்னை எப்போவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன், நீ என்னை எப்படி பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி நானும் உன்னை என்னுடைய குழந்தை மாதிரி உன்னை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த சபையிலேயே அங்கே எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் முன்னாடி ஒரு ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ண நம்ம டே அண்ட் ஜங்குடைய லைஃப் ஸோ டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகுது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகேடா, நான் இதை எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே, பை பை எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல்.